இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து நைட் டின்னர் என்ன சாப்பாடு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த பெஞ்சால் புயல் வந்து நிறைய மழை பெஞ்சதுல எங்கள் ஊரில் ஏர்லாம் உடஞ்சி வந்துடுச்சு. அந்த ஏரில் பிடிச்ச மீன் வந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதை கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி அதை தான் குழம்பு வைக்கலாம். 2 மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 மீனுக்கு இவ்வளோ வந்துடுச்சு. இதை வந்து இப்போ தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக பிரித்து வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம் வாங்க. போதும் இது மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இது குழம்புக்கு. வாங்க ஃபஸ்ட்டு குழம்புக்கு மசாலாலாம் சேர்த்து ஆட்டிக்கலாம். நீங்கள் எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தனியா, மிளகு, சீரகம் நான் பச்சைவே தான் அப்படியே ஆட்டுவேன். புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன், போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பூண்டு இதில் இருக்குது, போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு 3 தக்காளி, தேங்காய் பாருங்க ஒரு கொஞ்சோண்டு இவ்வளோதான் எடுத்துருக்குறேன் நான். இதையும் அப்படியே சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கப்புன்னு இருச்சேட்டு. நீங்கள் வீட்டில் சமையல் செய்யும்போது இந்த மாதிரி தான் வாண்டுங்க வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் மறக்காமல். இதெல்லாம் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த பாரு யார் வீட்டுலாம் பசங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. மெதுவா தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட்டி ஆட்டி மசாலா ஆட்டி எடுத்தாச்சு. நீங்கள் எப்படி குழம்பு வைக்குவீங்கன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி மசாலா ஆட்டி வைப்பீங்களா இல்லை அப்படியே கரைச்சி ஊற்றி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே வைக்கும்போது இந்த மாதிரி தான் ஆட்டி தான் வைப்பேன். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குது. இப்போ இது எண்ணெய் காஞ்சிக்கிச்சு, நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக வெந்தயம் சிடிட்டோம். ஆட்டி வச்சிருக்குது. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணல, நான் ஆட் பண்ணது காமிக்கல, ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்கோசரம் கொஞ்சம் ரெட் சில்லி போடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படியே வணங்கட்டும். தண்ணி ஊற்றாம மசாலா மட்டும் பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வணங்கி அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அப்போ வந்து தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு சரியா போயிடும். அது எப்படி கொதிக்குது பாருங்க, தல தல தலன்னு. ஒரு பொட்டு மேலே விழுந்தானே அப்படியே தோல் வந்துடும். பேத்துட்டு நம்ம மேலே விழுந்தா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு சைட்லலாம். இப்போ நம்ம மிக்ஸி கப்பை கழுவி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு வச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் ஃப்ரை பண்ண மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சைட்லேயே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்த கருவேப்பிலை 2 கொத்து உருவி போட்டுக்கலாம். இன்னும் 2 பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கடை மிளகாத்தூள், குழம்பு கரைச்சது மிளகாத்தூள். இது நம்ம வீட்டில் குழம்பு கரைச்சது கடை மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்டை போட தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். என்ன பண்றீங்க? இரும்புல வந்து சேட்டு. சரி போய் சாப்பிடு. பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கலக்கலாம். கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு இதெல்லாம் எதுவுமே போடல. மசாலா பொடி மட்டும் போட்டு பெரட்டி வச்சிருக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் ஊறட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா மீன் வந்து ஒவ்வொன்றும் அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபைனல் டீச்சிங்காக கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம மூடி வச்சு இறக்கிட்டா சரி. அவ்வளோதான், சூப்பராக மீன் குழம்பு ரெடி. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சா பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். மீன் பாருங்கள் உடையாமல் இருக்கும். ஒவ்வொரு மீனுமே அப்படியே அழகாக இருக்குது உடையாமல். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு இறக்கிடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் பொரிக்கிறது பொரிச்சுட்டு
இந்த பக்கம் சாதம் ஆயிடுச்சு. மீன் இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் ஆயில் கம்மியாக தான் ஊற்றினுக்கிறேன். ஏன்னா அது மறுபடியும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால. நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி மீன் பொரிச்சு எண்ணெய் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மீன் பொரிச்சு எண்ணெய்லாம் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாட்டேன். அதை எடுத்து உள்ள ஊற்றிட்டு கழுவிடுவேன். அதனால தான் யூஸ் பண்ணும்போதே கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஊற்றிடுவீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது நல்லா வெந்துக்குச்சு. இதை வந்து இப்போ நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு நம்ம ஒரு வழியாக மீன் ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. போடும்போதே பாதி உள்ளே போயிடுச்சு. யார் வீட்டில் அந்த மாதிரி போடவே உள்ளே போயிடும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாடு சாப்பிட்டு வரேன். 4 பீஸ் மீன், 2 பீஸ் குழம்பு, சாதம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் மறுபடியும் ரசம் இன்னும் இருக்குது. தேவையான எடுத்துப்போம் நான்.